ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது SPR வீல்ஸ் டிராவலர். இன்று நாம் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கங்காராமையா கோவிலுக்கு, கங்காராமையா டெம்பிள் பயணம் செய்ய இருக்கிறோம். பௌத்த மதத்தின் பாரம்பரியம், அற்புதமான கட்டிடக்கலை, பழமையான கலைப்பொருட்கள் மற்றும் ஆன்மீக அமைதியை ஒரே இடத்தில் காணக்கூடிய இந்த அழகிய தலத்தின் சிறப்புகளை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் வரலாறு, முக்கிய அம்சங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் காரணங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுவதும் பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும், மேலும் SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து பயணிக்க மறக்காதீர்கள். வாருங்கள் நண்பர்களே, கங்காராமையா கோவிலின் ஆன்மீக உலகிற்குள் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். கொழும்பு நகரத்தின் மிக முக்கியமான பௌத்த கோயில்களில் ஒன்றான கங்காராமையா கோயில் ஏராளமான கலைப்பொருட்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. அழகிய பெயரா ஏரிக்கு அருகில் பரபரப்பான நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில் வளாகம் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகவும், புனித வழிபாட்டு தலமாகவும், கற்றல் மற்றும் தொழிற்பயிற்சி மையமாகவும் விளங்குகிறது. 120 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட, ஒரு காலத்தில் சதுப்பு நிலத்தில் அமைந்திருந்த இந்த சிறிய ஆசிரமம் இன்று கட்டாயம் காண வேண்டிய ஒரு முக்கிய இடமாக உருமாறியுள்ளது. இலங்கை, சீனா, தாய்லாந்து, பர்மா மற்றும் பிற கலைப்பாணிகளை வெளிப்படுத்தும் அதன் அலங்கரிக்கப்பட்ட கட்டிடக்கலை மற்றும் சிலைகளுக்காக போற்றப்படும் இந்த பரபரப்பான இடத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட ஏராளமான மக்கள் கூடுகின்றனர். ஒரு அற்புதமான கலைப்படைப்பான இக்கோயில் புத்தர், சிங்கங்கள், தேவகன்னியரின் சிலைகள் மற்றும் பீங்கான் குவளைகளால் சூழப்பட்டு நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாசலில் காவலர்களைப் போல நிற்கும் 2 தங்க புத்தர் சிலைகள் திரளான மக்களை கோயிலின் பிரதான கருவறைக்கு வழிநடத்துகின்றன. மேலும் அந்த வாசல் யானைகள் மற்றும் அன்னங்களின் நுணுக்கமான மரச்செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பிரபல அறிஞர் துறவியான ஹிக்கடுவே ஸ்ரீ சுமங்கல தேரரால் நிறுவப்பட்ட கங்காராமையா ஒரு சிறிய கோவிலிலிருந்து மரியாதைக்குரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இக்கோயில் வெறும் வழிபாட்டு தலமாக இல்லாமல் பௌத்த கல்வி மையமாகவும் கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது. இலங்கையில் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் வளர்ந்த இடமும் இதுதான். இந்த விகாரையின் கட்டிடக்கலையானது இலங்கை, இந்தியா, தாய்லாந்து மற்றும் சீன கட்டிடக் கலைகளின் கலவையாக உள்ளது. இந்த பௌத்த விகாரையானது பேரவாவிக்கு அருகாமையில் சில கட்டிடத் தொகுதிகளில் அமைந்துள்ளது. இதன் முக்கிய சிறப்பம்சமாக விகாரை, போதி மரம், சீமா மலக்க பௌத்த பிக்குகளின் ஒன்று கூடுமிடம், நூலகம், அருங்காட்சியகம், தங்கும் பகுதி, பௌத்த பிக்குகளின் கல்விக்கூடம் மற்றும் யாசகசாலை போன்றவை காணப்படுகின்றன.
இந்த அருங்காட்சியகம் உலகெங்கிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலைகள், இந்து தெய்வங்கள், பழைய கைக்கடிகாரங்கள், டச்சு நாணயங்கள் மற்றும் பிற பழங்கால சேகரிப்புகளின் ஒரு புதையல் களஞ்சியமாகும். இதன் சிறப்பம்சமே தீவிலேயே மிகச்சிறிய புத்தர் சிலையாகும். இது ஒரு கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு பார்வையாளர்கள் உருப்பெருக்கி மூலம் அதை பார்க்கும்படி அமைந்துள்ளது. இலங்கையில் உள்ள மற்ற கோயில்களைப் போலவே கோயில் வளாகத்திற்குள் நுழையும் போது பார்வையாளர்கள் கண்ணியமான ஆடை அணிந்து தோள்களையும் முழங்காலுக்கு கீழுள்ள கால்களையும் மூடிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கங்காராமையா கோயிலுக்குள் நுழைய கட்டணம் ஏதும் இல்லை. வணக்கத்திற்குரிய ஸ்ரீ சுமங்கலருக்கு பிறகு அவருடைய முதன்மை மாணவரான தேவந்தர ஸ்ரீ ஜினரதன நாயக்க தேரர் கோயிலின் நிர்வாகத்தை பொறுப்பேற்றார். அந்த சிறிய கோயிலை சர்வதேச அளவில் மதிக்கப்படும் ஒரு நிறுவனமாக மாற்றுவதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் அவரே. அடுத்த தலைமை பொறுப்பாளராக வணக்கத்திற்குரிய கல்பொட ஞானிசரின் குருவான வணக்கத்திற்குரிய தேவந்தர கீர்த்தி ஸ்ரீ சுமங்கல ஜினரதன வசிஷர தேரர் பொறுப்பேற்றார். அவர்தான் கங்காராமையாவை இன்றுள்ள நிலைக்கு கொண்டுவர பாடுபட்டார். அதாவது வழக்கமான வரையறையின்படி ஒரு கோயிலை விட மேலான ஒன்றாக, ஒரு வழிபாட்டு தலமாகவும், கல்விக்கூடமாகவும், ஒரு கலாச்சார மையமாகவும் மாற்றினார். கங்காராமையா கோவிலுக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. கோவிலின் அமைதியான சூழல் மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது. இங்குள்ள சிற்பங்கள் மற்றும் பழமையான பொருட்கள் மிகவும் அழகாக உள்ளன. இலங்கையின் புகழ்பெற்ற கங்காராமையா கோவிலின் அழகையும் வரலாற்று சிறப்பையும் ஆன்மீக மகத்துவத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த அற்புதமான இடம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும், மேலும் இது போன்ற பயணம் மற்றும் சுற்றுலா வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களின் அடுத்த பயணத்திற்கான ஊக்கமாகும். அடுத்த வீடியோவில் மற்றொரு அழகான இடத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.